ஹாய் அகெயின், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். அந்த பர்சனாலிட்டியில் உள்ள சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். அப்படின்னா ஹிஸ்ட்ரானிக் பர்சனாலிட்டி. இதில் வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கான்ஸ்டன்ட் நீட் ஃபார் அட்டென்ஷன். அவங்க ரொம்ப வந்து அட்டென்ஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப அட்டென்ஷன் சீக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராமேட்டிக்காக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க ஒரு மூவி போயிட்டு வராங்க அப்படின்னா கேஷுவல் செட்டிங்ஸில் கூட அந்த மாதிரி அவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் ட்ராமேட்டிக்காகவே அவங்க டே டு டே லைஃப்லேயே இருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் எமோஷ்னாலிட்டி. அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. சின்ன விஷயங்களை கூட அவங்க எமோஷ்னல் சைடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போது ஏதாவது பிளேஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை டீப்பராகவும் இன்டென்ஸாகவும் எடுத்துப்பாங்க. அது ரொம்ப நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறதா விஷயமா இருந்தால் கூட சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷிஃப்டிங் எமோஷன்ஸ் இருக்கும். லைக் இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா டக்குன்னு அடுத்த சுச்சுவேஷனுக்கு அவங்களால மாற முடியும். ஸோ அவங்க எமோஷன்ஸ் வந்து ரேப்பிடாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால சில கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் மிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் டூ. இப்போது இந்த பர்சனாலிட்டிலே ஒரு கேரக்டரிஸ்டிக் எனக்கும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் மிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகாமல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வராமல் நம்ம தான் ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ ஓகே, தென் பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா.